நான் தான் அவங்க மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து அவங்க நேற்றோட ஓப்பனிங் நேற்றோட க்ளோஸுக்குள்ளே முடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ராடேயில் பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இவங்க மேலே தான் போய் முடிக்கணும், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால மேலே போக முடியல. காலையில் பாருங்கள், மார்க்கெட் தொடங்குறதுலேருந்து இந்த எஸ்டர்டே கேண்டில் இருக்குங்களா, அந்த கேண்டிலுக்குள்ளவே இன்றைக்கி க்ரீன் கேண்டில் போட்டிருக்கிறாங்க. ஸோ பையிங் ப்ரெஷர் இன்றைக்கி வந்திருக்கு. நாளைக்கு இது எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத பொறுத்து ஃபர்தராக எப்படி மூவ் ஆகுங்கிறத நம்ம சொல்ல முடியும். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் சில லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாளைக்கு இந்த லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நாளைக்கு உள்ள உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ நாம் ரஃபாக வந்துட்டு இந்த மார்க்கெட்டை நாளைக்கு எப்படி காலையில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்துட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணி சொல்லுவோம். சரிங்களா? இப்போது நல்லா பாருங்கள், இது இன்றைக்கி போட்ட க்ரீன் கேண்டிலு. இந்த க்ரீன் கேண்டிலோட 0.5ங்கிறது வந்து 24,033. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு 24,033க்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் அதோட இம்மீடியட் டார்கெட்டு 24,130, அடுத்து 24,220. ஸோ இதுதான் அடுத்த டார்கெட்டு. ஸோ அது கீழே 24,010க்கு கீழே ஓப்பன் ஆகும்போது இம்மீடியட் டார்கெட் வந்து 23,936 தான். அந்த டார்கெட்டு உடச்சி கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக அடுத்தது வந்துட்டு 23,800 வரைக்கும் வரும். அதையும் உடச்சிச்சின்னா 23,880, அதையும் உடச்சிச்சின்னா 23,800, அதையும் உடச்சி கீழே வரும் பட்சத்தில் 23,600 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் இதை எப்படி பண்ண முடிவு பண்ணுவாங்க. நாளைக்கே வச்சு செய்கிறாங்களா, அல்லது நாளைக்கு ஜஸ்ட் பையர்ஸ் மார்க்கெட்டை இந்த இன்சைட் பாரே போட்டு இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இப்படி இதுக்குள்ளேயே போட்டு நாளைக்கு முடிச்சுட்டு நாளை மறுநாள் புதன்கிழமை நம்ம தொடங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு தெரில அவங்க அக்கௌண்ட்டை. ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்தும் நாளைக்கு பையர்ஸ் செல்லர்ஸோட மூமெண்ட் எந்த பக்கம் இருக்கிறத பொறுத்து நாளைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்டிங் இருந்தாலும் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட்டை வந்து உங்களுக்கு நான் போட்டு வச்சுருக்கிறேன். காலையில் மார்க்கெட் வந்துட்டு 24,100க்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, ஸோ 24,000 அந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 24,160, செகண்ட் டார்கெட் 24,200. இதை தாண்டிச்சுன்னா அடுத்தது 24,400 வரைக்கும் போகும். ஸோ பார்த்துக்குங்க. இது தாண்டலைன்னா பட்சத்தில் அதுக்கு இந்த இதுக்குள்ளே தான் கன்சல்டேஷன் ஆகும். இந்த 24,200 தாண்டி ஒரு க்ரீன் கேண்டில் 15 நிமிஷத்தில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 24,400 வரைக்கும் போகும். இல்லைன்னா திரும்ப கீழே வந்துடுவாங்க. கீழே எது வரைக்கும் வருவாங்கன்னா, கீழே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 23,940ங்கிறது தான் லோயஸ்ட். அதுக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் ரெட்டு வச்சுச்சுன்னா இம்மீடியட் டார்கெட் வந்து 23,880. 23,880 உடச்சி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டு ஃபர்தராக 23,800, அதையும் உடச்சி க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக 15 மினிட்ஸில் வச்சுச்சுன்னா லோயர் வந்து 23,600 தான் சப்போர்ட் இருக்குது. இதுதான் நாளைத்த லெவல். ஸோ இதில் நாளைக்கு எந்த இடத்துல ஹீரோ ஜீரோ கிடைக்குங்கிறத நாளைய மூமெண்ட்டை பொறுத்து சொல்ல முடியும். ஏன்னா காலையில் எப்படி மார்க்கெட்டோட ஓப்பனிங் இருக்குங்கிறத பொறுத்து தான் ஃபர்தர் நம்மளால் சொல்ல முடியும். இது நிஃப்டிக்குள்ளது. அடுத்து குரூட் ஆயிலை பார்க்கலாம். குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ வந்து ஒரு நியூஸ் ஒன்றும் தெளிவாக இல்லாததுனால அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டியாக தான் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இன்னும் ஏதாவது ஒரு மோசமான நியூஸ்கள் வரும் பட்சத்தில் இது மேற்கொண்டு அடுத்தது 10,100 தான் அடுத்த டார்கெட். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கு இடைப்பட்ட தூரத்திலே கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இதில் போயிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 10,100 டாப்பு, கீழே 7,500 டவுன், இது ரெண்டுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும். அது இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த 10,100 10,200 தாண்டினா மட்டும்தான் ஃபர்தராக புது ஹை வரும். ஸோ அவங்க வந்து லோயர் ஹை வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மூமெண்ட்டு போகுது. இந்த மூமெண்ட்டு இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கீழே தான் வரும். ஸோ அதனால் இந்த நம்ம தெளிவாக எடுத்துக்க முடியாது. ஸோ அப்பப்போ கிடைக்கக்கூடிய அந்த அப் அண்ட் டவுன்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணி கூட நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துக்குங்க.
கூட லெவல்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10,200, ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 7,500. இதுக்கிடையில் மிடில் லெவலில் உள்ள நீங்கள் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்க்கணுன்னா நீங்கள் 1 ஹவரில் வச்சு பார்க்கலாம். 1 ஹவரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த 1 ஹவரில் நீங்கள் ஃபிப்னாச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அது நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ எப்படி பையர்ஸ் செல்லர்ஸோட மூமெண்ட் இருக்கிறத பொறுத்து அது மாறும். இங்கே தான் போகும், இங்கே தான் வரும்லாம் யாராலையும் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க போய் சொல்லாங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 1 ஹவரில் வச்சுருக்கிறோம். 1 ஹவரில் நம்ம அந்த ரீசன்ட் லோக்கும் ரீசன்ட் ஹைக்கும் உள்ள போட்டோம்னா பாருங்கள் ஸோ நிற்கிது. ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ட்ரி இடம் வந்து 0.5ங்கிறது 8,900 இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா இந்த டார்கெட் டாப் தான் டார்கெட். ஸோ அதே போல் இதை தூக்கிட்டு நம்ம அடுத்தது இங்கே வச்சோம்னு வச்சுங்களேன், இங்கே தான் அடுத்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே எடுத்தோம்னா அடுத்து இதான் உங்களுக்கு நமக்கு டார்கெட். இப்படி நம்ம பயிற்சி வகுப்பு சொல்லி தர மாதிரி நீங்கள் ஃபிப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ப்ரைஸை நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ். அல்லது நீங்கள் இந்த 0.6 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். கூடாயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிப்பு வந்து பக்கா ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் போடுற ஃபிப்பு எப்படி போடுறீங்க அதை பொறுத்து தான் அதோட ஒர்க் இருக்கும். ஸோ ஃபிப்பு போட கற்றுக்குங்க. ஃபிப்பு போட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கூடாயில் ட்ரேடிங் பண்ணலாம். ஃபிப்னாசிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அடுத்தது நேச்சுரல் கேஸை பார்க்கலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ கொடுத்தது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ராங் 236 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை உடைக்காத ஒரு பட்சத்தில் இந்த சப்போர்ட்டுக்குள்ளே அவங்க ஆடம் காமிப்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான். கரெக்டாக அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இப்போ நம்ம அந்த ஃபிப்பை போட்டோ கட்ட மாதிரி அவங்களுக்கு இப்போ வந்து நமக்கு அவங்க ரீசெண்டாக அவங்க போன ஹைக்கும் ரீசெண்டாக லோக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இவ்வளோ தான். இதில் ஒன்றுமே நமக்கு ஃபிப்புங்கிற ஒரு டூல் கரெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த ஃபிப்பு போட்டிங்கன்னா இந்த 50% தான் அவங்களுக்கு கரெக்ட் ரேட்டு. இங்கே வந்துட்டு 50% கேஷ் புக் பண்ணி திரும்ப ஃபர்தர் அடுத்து போவாங்க. அடுத்துள்ள எங்கே போவாங்கிறத வந்து இங்கே ஒரு ஃபிப்பு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் வந்து. ஸோ அந்த கண்டுபிடிச்சிட்டு நம்ம கீழே நம்ம என்ட்ரி லெவல்லேருந்து ஃபிப்புக்கு வந்துச்சும் போது நம்ம கட் பண்ணிக்கணும். மேலே போணுச்சுன்னா நம்ம கீப்பப் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். ஸோ இதுவும் நீங்கள் ஃபிப்பு போட கற்றுட்டிங்கன்னா கூட இல்லையும் நேச்சுரல் கேஸில் நீங்கள் ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணி மினிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன் என்னென்னா மினிமம் 1000ங்கிறது தான் மினிமம் டெய்லி 1000 சம்பாதிக்கணுங்கிறது தான் நான் கொடுக்குற டார்கெட்டு. அதை நம்ம பயிற்சி வகுப்பில் ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 1000ங்கிறது ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஸோ கடந்த வாரம் என்னால் பயிற்சி கொடுக்க முடியல. கொஞ்சம் ஒர்க்கு ஸ்கெடியூல் பிஸியாக இருந்தது, பர்சனல் ஒர்க் இருந்ததுனால. அடுத்த வாரம்லாம் இதை சேர்த்து வச்சு நான் 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு இடைப்பட்டதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை பிங்க் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு என்னோடய பழைய வீடியோஸில் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ நேச்சுரல் கேஸ் கொடுத்தாச்சு, கமாடிட்டி கொடுத்தாச்சு, நிஃப்டி கொடுத்தாச்சு. சென்செக்ஸும் என்னென்னு ஜஸ்ட்டு பார்ப்போம். இருங்க, சென்செக்ஸ் பாருங்கள். அவங்களும் ரீட்ரேஸ்மெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க லோயர் ட்ரெண்டுங்கிறது அவங்களுக்கு இங்கே இருக்குது சப்போர்ட்டு. சரிங்களா? இந்த சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் அவங்க கீழே போக மாட்டாங்க. இதுதான் அவங்க ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போதைக்கு அவங்களுடைய மேலே போயிட்டாங்க. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்காங்க. இது 50% இல்லை, பட் ஃபிப்னாசியில் வேறு கணக்கு இருக்குது. அதன்படி கீழே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வரும் பட்சத்தில் இதுதான் அவங்க சப்போர்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங் சப்போர்ட். இதையும் பிரேக் பண்ண இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் அங்கே வருவாங்க. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இதை 1 டேயில் வச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இதை நீங்கள் இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். 1 டேயில் வச்சுட்டு நீங்கள் ஃபிப்பை போடுங்க. 1 டேயில் வச்சுட்டு இந்த க்ரீன் குறிப்பு போட்டு காலையில் ஃபிப்பு போட்டுருங்க. இந்த ஃபிப்பு போட்டுட்டு நீங்கள் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, 77,087க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அதனோட டார்கெட் வந்து 77,400 தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கு அடுத்து 78,000 ஃபஸ்ட் டார்கெட்டு. 78,000 எப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வேறு ஃபிப்பு போடணும். அதுக்கு வேறு மாதிரி மெத்தட் இருக்குது. ஸோ 78,000 தான் அடுத்த உங்கள் டார்கெட்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட், ஃபஸ்ட்டு செகண்டு. ஸோ இதுவே இந்த மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு 77,000க்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில், கீழே இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு. செகண்ட் டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இடத்துல வரும். இந்த பாயிண்ட் இருக்குங்களா, 75,800 இதுதான் செகண்ட் டார்கெட் வரும். அதுக்கு மூணாவது இந்த கீழே ஒரு டார்கெட் இங்கே வரும், 75,000 வரும். ஸோ இந்த சென்செக்ஸு, நிஃப்டி, க்ரூட் ஆயில், கமாடிட்டி இதில் எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான கொஞ்சம் பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் இறங்கிங்கன்னா
தினம் 1000 ரூபாங்கிறவங்க என்னோட பயிற்சி எடுத்தவங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட எனக்கு ஃபீட்பேக் கிடச்சிட்ருக்கு. உனக்கு ஏன் இந்த வேலை நீங்கள் கேட்கலாம். பட் இது நான் ஒரு சேவையாக நினச்சி செஞ்சிட்ருக்கேன் நான் வந்து. சரிங்களா? எந்த விதமான உங்கள்கிட்ட பைசா வாங்கிக்கிட்டோ அல்லது ஃபீஸ் வாங்கிக்கிட்டோ செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நடுத்தர மக்கள் தினமும் அவங்களுக்கு எதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த செய்கிறேன். தேவைன்னா செய்யுங்க, தேவையில்லைனா விட்டுட்டு போங்க. அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய முதலீடை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல முதலீடுங்கன்னு உங்களுக்கு போக போக தெரிய வரும். யாரும் சொன்னால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்களாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் குட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் எதையுமே ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருஷம் நீங்கள் அதில் கிடக்கும்போது தான் அதில் உள்ள குட் பேட் தெரிய வரும். பட் ஓவராலாக இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கன்டினியூ பண்ணுவீங்க. பல பேர் சொல்கிறதில்ல. நான் இதை நமக்கான நண்பர்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். அந்த நண்பர்களுக்கு தேவைங்கும்போது நீங்கள் என்னை பிங்க் பண்ணுங்கள். 1வது விஷயம், நான் வந்து உங்களுக்கு என்னோடய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன். ஐம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். உங்களுக்கு அந்த அனுபவம் திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் கால்லையோ அது நம்ம மற்ற போட்டியம் கால்லையோ பேச முடியும். குரூப் காலில் பேசி உங்களுக்கு நான் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். பட் தொடர்ந்து நீங்கள் தினமும் 1000 ரூபா சம்பாதிக்கிறது வெரி சிம்பிள். அதுக்கான மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் யுவர் டேலண்ட் அண்ட் நாலேஜ். பட் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே சம்பாதிக்கிற நாலேஜ் நீங்கள் கற்றுக்க முடியும் அதை வச்சு. ஸோ முதல்ல என்னோடய நோக்கமே வந்து உங்களுக்கு மீனை கொடுக்குறத மீன் பிடி கற்றுக் கொடுக்குறது தான் என் நோக்கம். அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பிங்க் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி உங்களுக்கு எந்த விதத்தில் எப்படி கொடுத்தா உங்களுக்கு புரியுங்க தெரிய வச்சு போயிடும். உங்களுக்கு சந்தேகம் வந்து நீங்கள் என்ன பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் உங்கள் சந்தேகம் தீர்த்து வைக்கிறேன். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங் எடுங்க, நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ அந்த கோல்டு இடிஎஃப்ங்கிற ஒரு சம்பவம் வந்துட்டு சிபிசி ரூல்ஸை மாற்றிருக்கிறாங்க. ஸோ கோல்டு இடிஎஃப் நீங்கள் இப்போ வாங்குறது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. என்னென்னா முன்னாடி வந்து கோல்டு இடிஎஃப் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மொத்த காசையும் அவங்க கோல்டு வாங்கி பேக்கப்பில் வைக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கோல்டு இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கோல்டு இடிஎஃப் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய்க்கு அவங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 50% கோல்டாகவும் 50% அவங்க டெரிவேட்டிவ்ஸ், அதாவது அவங்க கேம்லிங் மங்காத்தாடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி செபி ரூல்ஸ் கொடுத்துருக்கு. இது சரியான விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இதுதான் உண்மையாக இருக்கும்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இந்த இன்டர்நேஷ்னல் நடக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அவங்க இடிஎஃப் வேல்யூ இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள தங்கத்தின் அடிப்படையில் தான் அவங்க இடிஎஃப் வேல்யூ இருக்குங்கிறாங்க வந்து. ஸோ தங்கம்ங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நடக்கக்கூடிய ஒரு வணிகம். ஸோ அந்த இதில் நீங்கள் போடுறதுக்கு பதிலாக வேறு சில விஷயங்களை உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை விட அதிகமாக உங்களால் சம்பாதிக்க முடியும். அது எப்படிங்கிறத அடுத்தடுத்து வரும் வாரங்களை வீடியோ சொல்ல நான் வந்து உங்களுக்கு பல மெத்தட் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது க்ரூட் ஆயில்ஸ், கமாடிட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்த இதில் உங்களுக்கு சிறந்த வழியாக உங்களுக்கு தெரியுதோ, உங்கள் நேரம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு இலவச பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். தேவையுள்ள நபர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. என்னோட பிஸியான ஷெடியூல் இருக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு அந்த நாள் முடிஞ்ச வரைக்கும் உதவுறேன். சரிங்களா? இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பிக் சல்யூட். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். குட் பை.